நீங்கள் உங்கள் ஓல்டு பிசிலாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்பீட் அது பத்தாது. அப்போ வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பிசியோட ஸ்பெக்கை கண்டுபிடிச்சி அது கம்பேட்டிபிளான கரெக்டான ஒரு ரேம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் டைம் அது எங்கே வாங்குறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் நான் ஐ பட்டனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் போய் ப்ராசஸர் செக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸரை வச்சு மதர் போர்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மதர் போர்டை கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மதர் போர்டு என்ன ரேம் சப்போர்ட் பண்ணும், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராசஸர் தெரிஞ்சாலே போதும். ஓகே, இப்போ வந்து மற்றதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அடுத்து நம்ம டாஸ்க் மேனேஜர் ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டேப்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு CPU, மெமரி, ஹார்ட் டிஸ்க் 3மே காட்டும். இப்போ அதில் மெமரி பாருங்கள், இது வந்து சிபியூவில் வந்து நம்மளோட இதுதான் நம்மளோட ஸ்பெக்கு. அடுத்து மெமரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, அது என்ன டைப்பு, இது வந்து DDR3 டைப்பு. உங்களோட டைப் என்னங்கிறது இதில் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பீடு, இதுதான் ஃப்ரீக்வன்சி மேட்ச் 1600 இருக்குது. இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணுறது ஸ்லாட் யூஸ் காட்டுது பாருங்கள், அது 1 of 2. ஒரு ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கோ, 2 ஸ்லாட் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுவுமே சில நேரத்தில் உங்களுக்கு ஸ்பெக்கு. இன்னும் வேறு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் எப்படி ஹிடன் ஸ்பெக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு தான் இந்த ஆப் வருது. இந்த ஆப் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டவுன்லோட் CPU யூசர் ஆப் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு விண்டோஸ்க்கு வந்துடும். அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பிசியோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து இதில் இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம இதில் என்ன ஸ்பெக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ரேம் அப்கிரேட் பண்ணும்போது 3 விஷயந்தான். ஒன்று DDR என்ன டைப்பு, இன்னொன்று எவ்வளோ ரேம் போடுறோம், இன்னொன்று வந்து அதோட டைமிங் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, 4 விஷயம். இதில் டைமிங்கிற வந்து அந்த CLன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதில் அந்த ஃபஸ்ட்டு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். CL9, CL11 இது 2 தான் மோஸ்ட்லி வரும். அதாவது நம்ம DDR3க்கு உங்களோட ரேம் டைப் என்னங்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட CLலாம் உங்களுக்கு கிடச்சிரும். மோஸ்ட்லி CL வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் வேறு CL உள்ள ரேமை உங்களோட ஏற்கனவே உள்ள ரேமோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு ஃபுல் பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் CL வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் அதாவது அதோட டைமிங்கை வரையும் கரெக்டாக செக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பட் கம்பல்சரி இல்லை. ஓகே, இப்போ வந்து இதில் முக்கியமான ஸ்பெக் வந்து 3 விஷயம். DDR என்ன அது டைப்பு, அப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எத்தனை மேட்ச். ஓகே, இதில் வந்து டுவல் சேனல், சிங்கிள் சேனல்னு இருக்குது. சிங்கிள் சேனல்னால் நீங்கள் ஒரே ஸ்லாட்டில் ஒரே ரேம் போடுறது. டுவல் சேனல்னால் நீங்கள் ரெண்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது. 8GB டேரெக்டாக போடுறது, அதே 4 ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது. இதுதான் டுவல் சேனல். டுவல் சேனலில் போடுறதுல என்ன ப்ரோ அப்படி அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகிட போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனலில் போடுறத விட டுவல் சேனலில் போட்டிங்கன்னா உங்களோட GPU பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கேமிங்க்கு வந்து நீங்கள் டுவல் சேனலில் போடுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டுவல் சேனல்லே வாங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரேம் வாங்கும்போது. இப்போ நான் வந்து உங்களுக்கு டுவல் சேனலுக்கு தான் மோஸ்ட்லி இங்கே காட்ட போகிறேன். சிங்கிள் சேனல்லாம் நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ண வேணாம். பழைய ரேமை தூக்கிட்டு உங்கள் மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய அந்த ரேமை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ரேமை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ChatGPTயில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் காட்டுறேன் எப்படி நமக்கு ஓப்பனாக ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இதை விட ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டாஸ்க் மேனேஜரில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருந்துச்சு, DDR3 1600 மேட்ச் ஸ்பீடில் உள்ள இருந்துச்சு. அப்போ இந்த ரேம் ஏற்கனவே உங்கள் CPUவில் இருக்குன்னா இந்த ரேம் உங்கள் மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதே ரேம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் DDR3யில் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேரியன்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1886 நினைக்கிறேன். அது போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்பீடாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரேட்டும் கூட இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக உள்ள தான் வாங்கியிருக்கேன். அதாவது ஃப்ரீக்வன்சி கம்மியாக உள்ள தான் வாங்கியிருக்கேன். அப்போனா ரேட்டு கம்மியாகும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே இருக்க அந்த 2GB ரேமோட இப்போ வாங்கியிருக்க 8GB ரேமை டுவல் சேனலில் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா இப்போ நீங்கள் சிங்கிள் சேனலில் போகணுன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது அந்த 2GB ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 8 மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் 8 மட்டும் சிங்கிளாக தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் போட்டுக்கலாம். 1886 கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஆனால் டுவல் சேனலில் போடும்போது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்க ரேம் அந்த ரேமோட அதே ஃப்ரீக்வன்சியில் தான் நீங்கள் போடணும். அது 1600னா இப்போ நீங்கள் போடுறதும் 1600 தான் இருக்கும். ஸோ டுவல் சேனலில் மட்டும் நீங்கள் இருக்க அந்த 2 ரேமும் மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிக்கணும். ஒரே ஸ்பெக்கில் இருக்கணும் அந்த 2 ரேமும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது உங்கள் மதர் போர்டும் சப்போர்ட் பண்ணணும்.
இப்போ நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் சேர்த்தே போட்டிருக்கேன். நீங்கள் இப்படியே கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பிசியோட ப்ராசஸரை போட்டு அது என்ன சொல்லுது, அது என்ன, அது எல்லாத்தையும் சொல்லிடும். உங்களோட டைப் என்னது, என்ன ஃப்ரீக்வன்சி வரையும் நீங்கள் போடலாம், என்ன டைமிங்கில் நீங்கள் போடலாம் அப்படிங்கிற வரையும் அது சொல்லிடும். ஓகே, இப்போ நம்ம ரீகால் பண்ணுவோம். ரேம் டைப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரேம் டைப்பில் ஏற்பட்ட டைப்ஸ் இருக்குது. DDR1லேருந்து DDR5 வரையும் கூட இருக்குது. மோஸ்ட்லி ஓல்டு பிசின்னு வந்துருச்சுன்னா DDR4 இல்லை DDR3 இல்லை DDR2ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது என்னன்னு பார்த்து அது கரெக்டாக வாங்கிக்கோங்க. ப்ளஸ் எத்தனை ஸ்லாட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் டுவல் சேனலில் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுளாக இருக்கும். உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ சிங்கிள் சேனல் டுவல் சேனல் இதில் நீங்கள் சிங்கிள் சேனல் போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் டுவல் சேனலுக்கு பட்ஜெட் உங்களால் போக முடியல. சேம் டைம் உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்க ரேமோட உங்களால் வாங்குகிற ரேமை மேட்ச் பண்ண முடியாதப்போ. ப்ளஸ் நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா லேப்டாப்புக்கு தனியாக வரும். அப்புறம் அதோட ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அப்புறம் அந்த இது தப்பாக சொல்லிட்டேன். அதாவது DDR3யோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 1866 இதுவரையும் வரும். நீங்கள் அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கலாம். இதில் 3 ஃப்ரீக்வன்சியில் அவைலபிளாக இருக்கும். 1300 சம்திங்கில் ஒன்று இருக்கும், அப்புறம் 1600 ஒன்று, அப்புறம் 1866. இவ்வளோலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது ப்ரோ. சிம்பிளாக எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஏற்கனவே இருக்க ரேம் என்னென்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 2GB ரேம் DDR3 1600 ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் DDR3யில் 1600 ஃப்ரீக்வன்சியில் ஒரு 4GB ரேம் வாங்க, மாட்டி விடுங்க, முடிஞ்சு 6GB ரேம். ஒருவேளை வாங்கி ஒர்க் ஆகலாட்டி என்ன ப்ரோ பண்ணுறது, எப்படி ப்ரோ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா மேலே ஐ பட்டனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன்.